31, 32, 33 சாப்டர்ஸ் இன் காண்டீபம். அர்ஜுனுக்கும் சித்திராங்கதைக்கும் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே இடியை தூக்கி போடுறாங்க. இந்த குழந்தை தான் உன்னை கொல்ல போகுது, இல்லைனா விதியை நீ மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் ஃபார் மீ. பட் ஆப்வியஸ்லி மகாபாரதம் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இது ஒரு ட்விஸ்ட்டாக இருந்திருக்காது நம்புகிறேன். ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஆச்சரியமாக இருந்தது, பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் நடுவில் சித்திராங்கதையோடைய ரொம்ப ரொம்ப வியர்டான ரியாக்ஷன்ஸ். குழந்தை பிறந்த உடனே ஒய் இஸ் ஷி ரியாக்டிங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு திரும்ப திரும்ப மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஷீ இஸ் கிவிங் அ வெரி வெரி வியர்ட் லுக், ஒரு வருத்தமான லுக், ஒரு பொசசிவான லுக் கொடுத்துக்கிட்டே இருக்காடோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கதையில் வரக்கூடிய இல்லை டெக்ஸ்டில் கொடுக்குறபடி பார்க்கும்பொழுது ஷீ இஸ் மெயின்டைனிங் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் குழந்தைன்னு சொல்ல முடியாது. பட் வென் எவர் அர்ஜுனன் அண்ட் குழந்தையா டுகெதர் ஷீ டசன்ட் வாண்ட் டு பி தேர் அப்படிங்கிற மாதிரி. இந்த குழந்தை பிறந்த உடனே அர்ஜுனனை தனியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி வரா. ஸோ இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு மாதிரியான பொசசிவ்னஸ் வந்துருச்சோ, அர்ஜுன் எனக்கு தானே இந்த குழந்தை பின்னாடி போயிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். பட் லேட்டர் இந்த ஒரு முக்கியமான என்னோட கட்டம் வர்றப்போ இந்த குழந்தை வருங்காலத்தில் உன்னை போரில் வெல்லக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்ஹவ் சித்திராங்கதைக்கு ஒரு விஷன் இருக்கோ என்ன, சம்ஹவ் ஒரு விளக்க முடியாத, முன்கூட்டியே கூற முடியாத ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வந்து தங்குதோ. இந்த குழந்தைக்கும் அர்ஜுனனுக்கும் ஆகாது. லைக் சம்ஹவ் ஷி ஃபீல்ஸ் வெரி வியர்ட் பிகாஸ் ஆஃப் தட். இன் மெனி இன்ஸ்டன்சஸ் லைக் சித்திராங்கதை அர்ஜுனனை பார்த்து ஒரு வியர்டான லுக் விடுறதாகட்டும், என்னென்னே சரியாக சொல்லப்படாத அந்த உணர்வை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் வந்து புரிஞ்சுட்டேன். லைக் அலசிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் கோயிங் இன் டு தட் ஒய் சித்திராங்கதை ஃபீல்ஸ் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல பொசசிவ்னஸும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷன் இருக்குமோ அவளால் சொல்ல முடியாத சம்ஹவ் லைக் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்கிற ஒரு உணர்வு அவளுக்குள்ள உண்மையிலே வந்துருச்சோ, அவளே அறியாமல் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. மேபி ஓடும்பொழுது இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வரும்னு நான் நம்புகிறேன். இதே என்னுடைய ரன்னிங் ஜர்னி ரொம்ப ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு. ஸோ அது வேற சொந்த கதை ஈடா வேறு கத்திக்கின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தொன்ம கதைக்குள்ளே போகுது. வர்க்கை அவளை சுற்றின 4 லத்தை, அதுக்கப்புறம் பேர் நான் கரெக்டாக இல்லை, வர்க்கை லத்தை தான் கரெக்டாக ஈஸியாக இருக்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. 5 தோழிகள் தேவர் உலகத்தில் இருக்காங்க. இதனுடைய காலில் இருந்து விடக்கூடிய அந்த பொற்துளின்னே சொல்லலாம் நினைக்கிறேன், ஒரு சின்ன அணியை அந்த ஒரு பொண்ணை வந்து எடுத்துக்கிட்டு ஹவு எகெயின் அண்ட் எகெயின் மெட்டீரியலிஸ்டிக் things can't give satisfaction, happiness, it will just like lock you in a very very ஸ்தூலமான பௌதிகமான ஒரு லௌகிகமான உலகத்துக்குள்ள மட்டும்தான் உங்களை அடைச்சி வச்சு உங்களை மூச்சு திணற வைக்கும் அப்படிங்கிற கருத்தியலை திரும்ப வெண்புரசில் பல இடங்களில் கிட்டத்தட்ட சீமந்தகம் அப்படிங்கிற ஒரு மணியை வச்சுக்கிட்டு ஒரு நாவலையே பிரதானப்படுத்தி அந்த சீமந்தக மணியை பிரதானப்படுத்தி ஒரு நாவலே கிட்டத்தட்ட முடிஞ்சது. திரும்ப இங்கே வந்து அதே ஒரு கான்செப்ட் திரும்ப சொல்லப்படுது. பட் எகெயின் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுவான்சஸ் தான் முக்கியம். எவ்வளோ தடவை இந்த மாரல் ஸ்டோரியை எவ்வளோ தடவை சொல்லிக்கலாம். பணத்துக்கு பின்னாடி போகாத, பணத்துக்கு பின்னாடி போகாத, பொருளுக்கு பின்னாடி போகாத, பொண்ணுக்கு பின்னாடி போகாத, மண்ணுக்கு பின்னாடி போகாத, இந்த மாதிரியான சாதாரண எளிய அறிவுரைகள் வழங்கக்கூடிய மாரல் ஸ்டோரிஸ் எவ்வளோ கொட்டி கிடக்குதுல்ல. அதே மாதிரி வெண்முரசு திரும்ப வரக்கூடிய லைக் ஒரு ஐடியாவாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நுவான்சஸ் இருக்குது. ஏன் அது வெறும் உலோகம் தானே அப்படின்னு வர்க்கை ஃபீல் பண்ணுறதாகட்டும், கனவுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறதாகட்டும், இந்த ஒரு விஷயத்தை பின்னாடி நம்ம போகலாம், அது எவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸை கொடுத்தாலும் அப்படிங்கிற ஒரு முடிவோட 5 பேர் எடுக்கிற முடிவாகட்டும், எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங்கை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆஸ் அ ரீடராக நாம் நம்மளோட உலகத்துக்குள்ளே ஈஸியாக பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாரல் ஸ்டோரிஸும் இதை மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல உபதேசங்களை, நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தர எல்லா மாரல் ஸ்டோரிஸும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்போம்ல நம்ம லைஃபோட. ஸோ அந்த விஷயம் தான் திரும்ப நடந்துகிட்டே இருந்தது. பட் சம்ஹவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, திஸ் வர்க்கை ஸ்டோரி இஸ் கைண்ட் ஆஃப் லைக் போயிட்டே இருக்குது. 33ஆவது சாப்டர்லையும் முடியலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. 5 முதலைகளாக தங்கி அர்ஜுனனை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிற்கிது. ஐ ஹவ் ரெட் லைக் அது வரைக்கும் தான். பட் நிறையா இருக்குது ஆக்சுவலாக இந்த இதில். கொஞ்சம் நிறையாவே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் திரும்ப சொல்லப்படலாம், சில விஷயங்கள் ரெப்படிட்டிவாக இருக்கலாம். ஈவன் தோஸ் லாஜிஸே சில இடங்களில் ரெப்படிட்டிவ், அது கூட ஒன்று நோட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ரெப்படிஷன் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய nuances, மைக்ரோ அப்சர்வேஷன்ஸ், அந்த மனம் போடக்கூடிய நாடகங்கள், இல்லை மனம் போடக்கூடிய ஒரு துள்ளனான நடனங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். தட்ஸ் வை லைக் வெண்முரசன் நெவர் போர்ஸ் ஈவன் தோ இட் டாக்ஸ் அபவுட் த சேம் அறம். அறம்னா என்ன,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வருது. எது அறம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடம் வரப்போ நான் அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். மைந்தனின் பிறப்பு 1 மாத காலம் மணிபுரியின் விழாவாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் இல்லங்களில் அடிமங்கலங்கள் பொழிய வேண்டுமென்றும் அடுமனைகளில் இன்னுணவு சமைக்கப்பட வேண்டுமென்றும் அரசாணை இருந்தது. இந்த குழந்தை பிறந்தவுடனே சித்திரபானுனா அவன் என்ன பண்ணுறான், லைக் அந்த இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் போடுறான்ல. எனக்கு இந்த ஆர்டர் போடுறத வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஹவு ஹைரார்கிக்கல் அத்தாரிட்டேட்டிவிட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உண்மையிலே மகாபாரத காலத்தில் வெண்முரசில் நிறைய இடங்களில் ஒரு திரௌபதி ஊருக்கு வர்றதாகட்டும், இல்லை குந்தி திரும்பி வர்றதாகட்டும், இல்லை கிருஷ்ணன் ஒரு ஊருக்கு போகிறதாகட்டும், எவ்வளவு மக்களாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய தருணங்கள் இருக்குல்ல. தர்ம திரும்பி வர்றதாகட்டும், காட்டுக்கு போயிட்டு அஸ்தனபுரத்துக்கு, எல்லா இடங்கள்லையும் ஒட்டுமொத்த நகரமே முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாரை பார்க்குற மாதிரி, செலிப்ரிட்டியை பார்க்குற மாதிரி முண்டி அடிச்சுட்டு பார்த்துக்கிட்டு கொண்டாடுவாங்கல்ல. இன்னொருக்கு இல்லை ஒரு ஊர் திருவிழா கொண்டாடுறதாகட்டும், ஒட்டுமொத்த ஊரும் இயல்பாக கொண்டாடுவது ஒன்று. இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கான் அர்ஜுனனுக்கும். ஆப்வியஸ்லி அர்ஜுனன் இஸ் அ ஹீரோ, ரைட், ஒரு ஹீரோயின் அந்த இடத்துல, அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ போத்தாவும் இருந்ததுனால நல்ல வார்த்தை. ஸோ யா, அப்படி இருந்ததுனால ஓகே ஃபைன், லைக் தெர் இஸ் அ ஃபேன் பேஸ் அந்த சிட்டிக்குள்ளே. பட் ஒட்டுமொத்த சிட்டியும் இப்படி தான் இருக்கணும், அணிமங்கள் பொழிய வேண்டும், அடுமணல் இன்னுணவு சமைக்கப்பட வேண்டும், சமையலில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு அரசு வந்து ஆர்டர் போடுறதுக்குல ஒரு கம்பல்சிவான ஒரு நீ ஒரு ஜாயை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இதை நான் எப்படி ஈஸியாக பொருத்தி பார்த்துக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு கார்பரேட்டில் வேலை செய்கிறேன். எல்லா கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தோணும், கொஞ்சம் அவுட்லேயராக ஃபீல் பண்ணக்கூடிய, கார்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு வெறும் பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு ஓரளவுக்கு அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் கார்பரேட்டில் அந்த ஆர்கனைசேஷனோட உங்களை இழுக்க பார்ப்பாங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் மிடில் லெவல் மேனேஜர், எப்படியாவது அந்த லைக் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே உங்களை இழுக்க பார்ப்பாங்க. ஸோ தட் லைக் தே வில் எக்ஸ்பெக்ட் யூ டு ஃபீல் தட் இட்ஸ் யுவர் ஆர்கனைசேஷன், யூ ஹேவ் டு க்ரோ திஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப ஆம்பிஷியஸான பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்ன நாட்களுக்குலாம் அதில் வந்து விருப்பமே கிடையாது. நான் இருக்கக்கூடிய ஒரு 150 பேர் கொண்ட ஒரு அனாலிட்டிக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் ஒட்டு மொத்தமாக ஒரு அவார்டு ஏதாவது வாங்குது ஆர்கனைசேஷன் லெவலில் அப்படின்னா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஸ்வீட்டு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அவங்களே வந்து பெருமையாக பேசிப்பாங்க. நாம் இப்படிலாம் செஞ்சோம். எனக்கு ஒன்றுமே தோணாது ஆக்சுவலாக. ஒரு கிட்டத்தட்ட நீ ஏன் ஜாலியாக இல்லை, நீ ஏன் வந்து சந்தோஷமாக இல்லை, நம்ம வின் பண்ணிட்டோம், இந்த அவார்டை வின் பண்ணிட்டோம், இந்த ஆர்கனைசேஷன் அவனுக்கு கொடுக்குறது ஒரு குப்பா அவார்டு. அந்த குப்பா அவார்டை இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு சும்மா கொடுப்பாங்க. அந்த ஒரு அவார்டு ஒரு 150 பேர் கொண்ட குழு வந்து வாங்கிருச்சுங்கிற ஒரு யூ ஹாவ் டு ஃபீல் அஸ் அ சப்செட் ஆஃப் தட் பர்டிகுலர் குரூப். நீ உன்னை வந்து ஒரு உறுப்பாக நினைத்து கொள்ள வேண்டும், அந்த குரூப்போட உறுப்பாக நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு உடம்போடைய ஒரு உறுப்பு மாதிரி நம்மளை நினைக்க சொல்லுவாங்க, ரைட். அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி நமக்குள்ள ஒரு நீ மகிழ்ச்சியை கொண்டாடியே ஆகணும், இந்த மகிழ்ச்சி நீ கொண்டாடியே ஆகணும், இந்த விருதை நீ கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த இடத்துல தான் போங்கடா மயிறு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தோணினே இருக்கேன் ஆக்சுவலாக. இது ஒரு ரெபலிஸ் மென்டாலிட்டிலாம் சொல்ல, இன்னும் விட்டுருங்க நான் பாட்டு இருக்கேன் அப்படிங்கிற. எனக்கு இந்த லைனை படிக்கிறப்போ ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஒரு அரசர் வந்து உன் வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு நீங்கள் சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் போட்டிருக்கல, நீ யாரும் ஆர்டர் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் சம்ஹவ் அதனால தான் ஒரு ஃபோர்ஸ்டு ஜாயஸ் என்விரான்மெண்ட், அதே நேரத்தில் ரொம்ப இயல்பாக ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா மனநிலை, இல்லை ஒரு செலிபிரிட்டியை கொண்டாடுற மனநிலை, அது கூட ஓகே தான் எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. விற்கலையை அவன் உன்னிடமிருந்தே கற்றாக வேண்டும், அவனுக்கு நீ அனைத்து அம்புகளையும் அளிக்காமல் இருக்கலாம், இறுதி வெற்றிக்காக ஒற்றை அம்பை உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளலாம். அர்ஜுனன் வாயெடுப்பதற்குள் அது போருக்கு உகந்த அறம் என்றே நூல்கள் சொல்கின்றன. வீரன் தான் உயிர் வாழ்தலையே அறங்களில் முதலாவதாக கொள்ள வேண்டும், ஏனென்றால் பிற அறங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை அவனுக்கு அளிப்பது அதுவே. ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்லேருந்து சொல்கிற மாதிரி இருக்க, தன்னறம், தன்னை காத்துக்கொள்ளுதல் அறம், அந்த அறத்தை வைத்து பிற அறங்களை செய்வதற்காக தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுதல் முதல் அறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தில் இங்கே வைக்கப்படுது. ஆனால் இது வந்து எப்படி இந்த இடத்துல ஃபிட் ஆகுதுன்னு எனக்கு புரியல. எவனை பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு கழுத்தில் கையை வைக்கக்கூடிய மாந்தர்களாக நிறைந்திருக்கக்கூடிய வெண்முரசலை இப்படி ஒரு லைன் வந்து கரெக்டாக ஃபிட்டே ஆகலை என்னையை பொறுத்த வரைக்கும். பட் சம்ஹவ் எஸ், வி ஹாவ் டு லிவ் பிகாஸ் வி ஹாவ் டு டூ கிரேட்டர் திங்ஸ்.
யா தட்ஸ் வை லைக் நரேந்திர மோடி ஆகட்டும், இல்லை ட்ரம்ப் ஆகட்டும், புட்டின் ஆகட்டும், இவங்கள மாதிரி ஆட்களை பாதுகாக்கிறதுல தானே ஒரு நாடு முழுக்க லைக் செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த மெயினான அரசரை பாதுகாத்தே ஆகணும், பிகாஸ் ஹீ கேன் டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு ஆல் தி அதர் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த கான்செப்ட் இது கரெக்டு தானே? ஸோ யா, ஆனால் இதுக்கு உடனடியாக சொல்லக்கூடிய அர்ஜுனுடைய அந்த உடனடி கவுண்டர் அட்டாக் இருக்குல்ல, தட்ஸ் லைக் ஒரு சினிமா பஞ்ச் கவுண்டர் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு சாதாரண ஒரு நடுநிலையான ஒரு கேரக்டர் கிட்ட ஒரு ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைசிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மணிகர்ணர், என் எண்ணத்தை சொன்னேன், இந்திரபிரஸ்தத்தின் அச்சு நீங்கள், அறம் திகழ உங்கள் அம்புகள் தேவை என்றார். அர்ஜுனன், அறம் என்பது தன்னிலிருந்து தொடங்குவதல்லவா என்றான். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தர்மன் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னோ இது வந்து ஒரு ஒரு அறத்தின் பால் நீ வந்து உயிர் பழைக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். இன்னொன்று, நான் இப்படி ஒரு அம்பை மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்காம மறைச்சி வச்சுக்கிட்டு என் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறம், என்னோட அறத்தை விட்டு நகர்ற ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ரியலைசேஷன் தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக. இதனால தான் லைக் ஒருத்தன் சாவறதே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேரண்ட்ஸ்க்காக சாகிறதாகட்டும், கிட்ஸுக்காக சாகிறதாகட்டும், ஒரு ஐடியாலஜிக்காக சாகிறதாகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து ஒரு மனநிறைவு அடைவான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த லைன் ரொம்ப பவர்ஃபுல்லான லைனை தான் பார்த்தேன். அறம் என்பது தன்னிலிருந்து தொடங்குவதல்லவா அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒரு தர்மர் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. அவள் கழுத்தின் மெல்லிய நீல நரம்பை அவன் நோக்கி கொண்டிருந்தவன், என்ன என்றான். பாரத வருஷம் பெரியது என்று அவள் சொன்னாள். அல்ல, மிகச்சிறியது. பெரியது நம் ஊர். நான் எங்கிருப்பேன் என அறியேன். ஆனால் எங்கிருந்தாலும் இங்கிருந்த நான் என்னுள் இருப்பேன் என்றான். அவள் புன்னகை செய்தாள். இது விடைபெறப்போ, ஸோ ஒரு இடத்த விட்டு போயே ஆகணும் அர்ஜுன். அதெல்லாம் எப்படி விட்றாங்கன்னே தெரில. நம்மளே விட்டாங்கன்னா போயிட்டு வந்துடலாம். ஒரு வருஷத்துக்கு வேற எங்கேயாவது விட மாட்டாங்க, ஓய்ங்கன்னு அழுவா. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இந்த அழகான ஒரு இடம், பாரத வருஷம் மிகச்சிறியது, பெரியது நம் ஊர். நான் எங்கிருப்பேன் என அறியேன். ஆனால் எங்கிருந்தாலும் இங்கிருந்த நான் என்னுள் இருப்பேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பொயட்டிக்கான ரைமிங்காக வரக்கூடிய ஒரு லைனில் எங்கிருந்தாலும் இங்கிருந்த நான் என்னுள் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக அழகாக ஒரு பஞ்ச் லைன் மாதிரி ஒரு பொயட்டிக்கான ஒரு லைன், எனக்கு கொஞ்சம் லைட்டாக கவித்தம் ததும்புற ஒரு ஒரு லிரிக்கல் லைனாக தான் நான் அதை பார்க்குறேன். தட் மீன்ஸ் ஹீ கேரிஸ் தீஸ் மெமரிஸ், the self who lived in this situation, he will carry that self with him, like in his ongoing journey. அவ்வளோதான், ரைட்? யோசிச்சு பார்க்கும்பொழுது இது ஃபால்குனை அந்த எல்லை ஊர்லேருந்து கிளம்பும் பொழுது என்ன சொல்லுவா, இந்த கணத்தை இந்த எல்லையை விட்டு தாண்டினதுக்கப்புறம் எஸ் உங்கள் எல்லோரும் நான் மறந்துட்டு இது எதுவுமே மேட்டர் இல்லை அப்படிங்கிற போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாள். வேற இங்கே அர்ஜுன் சொல்லக்கூடியது, சித்திராங்கதையை நான் எங்கே போனாலும் இங்குள்ள நான் என்னுள்ள வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்ல. ஒரு காதலுக்கும் ஒரு பொதுவாக ஒரு இடத்துல போய் வீர சாகசங்கள்லாம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பொதுவான மக்களுடைய அன்பை சம்பாதிச்சு அந்த இடத்துல நீங்கும்பொழுது அதை ஈஸியாக எவ்வளோ கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு காதல் வயப்பட்ட ஒருத்தன் அந்த பெண்ணுடைய நினைவுகளை கடைசி வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைவு எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு கான்ட்ரடிக்டிங்கான, இப்போ இது பேசுகிறப்ப தான் எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. ஹவு ஈஸி, ஐ மீன் லைக் அந்த எல்லையை விட்டு அந்த எல்லையூரை விட்டுட்டு நாகர்களை எதிர்த்து போராடக்கூடிய வீரத்தை வழங்கி விட்டு அவன் அந்த எல்லையூரை விட்டு லைக் நோக்கி இதுக்கு வரான்ல மணிப்பூருக்கு. ஸோ அப்படி வரக்கூடிய ஃபால்குனை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே இவன் சொல்லக்கூடிய அர்ஜுனோட ஸ்டேட்மெண்ட்டும் எவ்வளோ ஹவுஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இட் இஸ் இல்லை. இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து கட் ஆகிட்டா அந்த இடத்தோட எந்த பற்றும் இல்லை. அப்படி கொடுக்கப்பட வேண்டிய அன்பே நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு, அதை மட்டுமே நான் வாங்க தகுதி உற்றவன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் சொன்ன ஃபால்குனை அர்ஜுனாமாக மாறிய பின்பு இங்குள்ள நான் என்ன வச்சிருப்பேன் எப்பவுமே அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக தான் பட்டது. சுபகை சில கணங்கள் திகைத்து திரும்பி புன்னகைத்து அது அன்னை என்று அறிந்தவுடனே அதன் மேல் இருக்கும் அச்சம் விலகி அணுக்கம் தோன்றுவதே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றாள். மாலினி, விளையாடாதே. முட்டையிட்ட முதலை பெரும் சினம் கொண்டது. இவ்வுலகின் மேல் தீரா ஐயம் நிறைந்தது. மும்மடங்கு உண்ணும் பெரும் பசியும் உண்டு என்றாள். ஆம், அவை அனைத்துமே பெருங்கருணையின் வடிவங்கள் அல்லவா என்றாள் சுபகை. இப்போ
கொஞ்சம் அந்த புராண கதைக்குள்ளே போகிறதுக்கு வர்க்கையோட கதைக்குள்ளே போகிறதுக்கு 31 சாப்டர் எண்ட்லேயே ஐ திங்க் திங்ஸ் லைக் திஸ் ஹேப்பன். ஐ மீன் லைக் திரும்ப சுஜயன் வரான். ஸோ ஓகே, அந்த குழந்தையோட சாப்டர் விட்டுரும். தட் இஸ். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த சுபகை, மாலினி, சுஜயன் இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முதலையை பார்க்குறாங்கல்ல. சம்ஹவ் இட்ஸ் கனெக்டட் டு தட் முதலை என் வருகை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த முதலையை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆச்சு. சுபகை சொன்ன உடனே ஐ மீன் லைக் ஹவு, நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் எந்த அளவுக்கு அப்படியே நம்புகிறேன் இந்த டெக்ஸ்ட்டை, இல்லை எந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை வெண்முரசு ஜெயமோகன் எழுதின இந்த வெண்முரசில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஐடியாஸ், சில கருத்துக்களை, சில ரியலைசேஷன்ஸ், சில கண்டறிதல்களை நான் எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் வாங்கிக்கிறேன். Like how I'm like easily getting immersed into that, like for a particular stuff, how I'm easily sold to that particular ideas அப்படிங்கிறது எனக்கு இங்கே தான் எனக்கு ரொம்ப ஹெப்பாக இருந்தது. என்னன்னா, சுபகை சொல்றா அந்த முதலையை பார்த்துட்டு, அது அன்னை முதலை என்று அறிந்த உடனே அதன் மேல் இருக்கும் அச்சமில்லை, அணுக்கம் தோன்றுவதே எண்ணிக்கொண்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ, வாவ், ஒரு சென்டிமெண்ட், ஒரு மத சென்டிமெண்ட். ஒரு மதர்னு தெரிஞ்சாலே அதுக்குள்ள ஒரு கருணை இருக்கும். அது ஒன்றும் பண்ணாது. பயப்படுறாங்க சுபகை, மாலினி, லைக் சுஜின் எல்லாம் பயந்து, உண்மையிலே முதல்ல அவன் ஏதோ முதல்ல கத்திட்டு ஓடுறான் எப்பவும் போல. ஆனால் வந்து உண்மையிலே முதல்ல அறிந்த உடனே கொஞ்சம் பயம் வந்து, அதுக்கப்புறம் ஓ அது அன்னை முதலை அப்படின்னு மாலினி சொன்ன உடனே சுபைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே ஒரு ஃபார் 10 to 20 seconds ஐ தாட் ஓகே தட்ஸ் த கேஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன ஒரு அன்னை முதலை கரெக்ட். எந்த ஒரு அம்மாவை பார்த்தும் நமக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பயம்லாம் வராதுல்ல. ஒரு அம்மாவை பார்த்து ரைட், ஒரு மதர் ஃபிகரில் இருக்கக்கூடிய யாரை பார்த்தாலும் அவங்க முதல்ல ஒரு அன்னை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கருணை இருக்கும், கொஞ்சம் கருணை எதிர்பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு ஹியூமனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம். இந்த பெர்செப்ஷன் டக்குன்னு அடுத்த லைனில் சேஞ்ச் ஆச்சு எனக்கு. விளையாடாதே, முட்டையிட்ட முதலை பெரும் சினம் கொண்டது, உலகின் மேல் தீரா ஐயம் நிறைந்தது, மும்மடங்கு உண்ணும் பெரும் பசியும் உண்டு என்றாள். ஆமாம், அவை அனைத்துமே பெருங்கருணையின் வடிவங்கள் அல்லவா. அதே கருணை தான் தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா சுற்றி இருக்கிற எதையும் பார்க்காம கொன்றொழிக்கக்கூடிய, அழித்தொழிக்கக்கூடிய மன ஆற்றலும் கொண்டது. அந்த முட்டைக்கிட்ட இவங்க போயிருந்தாங்கன்னா அந்த முதல்ல 3 பேர் அடித்து சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கருணை எட்டுறது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மதர் சென்டிமெண்ட் ஆர் தாய் பாசம் அப்படிங்கிற ஒரு கிளிஷேட்டான வேர்டை கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அதுவுமே ஒரு பெருங்கருணையின் வடிவங்கள் அல்லவா. I don't know. Is it a பெருங்கருணையின் வடிவம்? I don't know. தன்னுடைய குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக, ஒரு குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு கூட, தன்னுடைய குழந்தைய பாதுகாக்கிறதுக்கான ஒரு தவிப்போடையும் பதட்டத்தோடையும் அனைத்தையுமே ஐயமுறை எண்ணி, ஐயமுறை பார்த்து கண்டெடுத்து, அதுக்கப்புறம் என்ன அட்டகாசம் வேணாலும் பண்ணலாம் தன்னுடைய குழந்தைய பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்னையோட மனநிலையை எனக்கு ரொம்ப ஆபத்தை தான் கொடுத்தது. ஆக்சுவலாக எவ்வளோ கேசஸ் பார்க்குறோம் இல்லையா, தன்னுடைய ஒரு பிள்ளைக்குன்னா எந்த ஒரு அறத்தையும் தூக்கி வீசக்கூடிய ஒரு பெற்றோரை பார்க்குறோம்ல. எனக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது. ஓ மை காட், வாட் இஸ் தட் வீடியோ கேமா, பென்னிஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு மைக்கேல் ஹேனகே ஒரு படம். இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஐ திங்க் லைக் தட்ஸ் அ கிரேட் திங், நாட் ஒன்லி ஃபார் மதர், இட்ஸ் ஃபார் லைக் போத் த பேரண்ட்ஸ் ஹவு எக்ஸ்டென்ட், ஐ மீன் லைக் அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவாங்க தன்னுடைய குழந்தைய லைக் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த படம் தான் நினைக்கிறேன். ஒரு டீனேஜ் பையன் தன் கூட படிக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பொண்ணை கொலை பண்ணுறது இருக்குல்ல, கொலை பண்ணி அதை மறைக்கிறதாகட்டும், அதில் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்களோட பையனை வந்து காப்பாற்ற நினச்சி அவன் கடைசியில் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிட்டு போவான். அந்த குற்றத்தை பண்ணது நான் தான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாண்டி, நான் உனக்கு காப்பாற்றான பார்த்தா என்னடா இவ்வளோ ட்ரை பண்ணி என்னென்னமோ இன்ஃப்ளூயன்ஸு காசு எல்லாத்தையும் செலவழித்து அந்த பையனை வந்து காப்பாற்ற பார்த்தா அவன் வந்து ஈஸியாக இல்லை, அது தப்பு, நான் கொலை பண்ணேன், எனக்கு உண்டான தண்டனை எனக்கு கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்தில் போய் அந்த முடியும் அந்த படத்தில். தட்ஸ் த ஐடியா, த க்ரக்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் ஃபிலிம். அதை நடித்து அந்த குட்டி பையன் தான் அடுத்தது ஃபன்னி கேம்ஸ் அப்படிங்கிற ரொம்ப 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 ஒரு பயங்கர சாடிஸ்டிக்கான ஒரு படத்தில் நடிச்சிருப்பான். ஸோ எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. இந்த பெருங்கருணையிலேருந்து தான் மிகப்பெரிய அழித்தொழிப்பை செய்யக்கூடிய ஆற்றலும் அந்த அன்னைகளுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ வருது நான் நம்புகிறேன். ஸோ எந்த விதமான ஆரத்தையும் கடக்கக்கூடிய ஒரு துணிவு பிள்ளைகளின் பேரில் வருதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்களுக்கு. ஒழியாத கருவூலம் கொண்டவன், எண்ணி முடியாத செல்வங்களின் மேல் அமர்ந்திருப்பவன், ஆடக பசும் பொண்ணில்
முற்றிய கதிர்மணியில் பழுத்த இலைகளில் அடிமரத்தின் வைரத்தில் அடிவானத்த ஒளியில் கைமகவன் கால்களில் இளங்கண்ணியர் தோள்களில் எழுபவன். அவன் துணைவியோ உருகி வார்த்த பசும் பொன்னில் எழும் வரியின் வடிவாக தோன்றுவோள் அன்னையர் அடிவயிற்றில் வசந்தகால ஆற்று மணலில் தேக்கு மரப்பரப்பில் பரவிறப்பவள். இதை நான் எதுக்கு நோட் பண்ணிச்சுன்னா, ஒரு மாதிரியான கிளிஷேடான நாலேஜ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி அன்னையர் அடிவயிற்றில் வசந்தகால ஆற்று மணலில் அந்த ஒரு வரி வரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எப்போவுமே அன்னையர் அடிவயிறு வசந்தகால அந்த ஆற்று மணலில் இருக்கக்கூடிய அந்த வரி வரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான ஐ திங்க் லைக் ஐ ஜஸ்ட் லைக் நோட்டட் இட் ஃபார் கிரிட்டிசிசம்காகன்னு இல்லை, சரி ஓகே தோணுச்சு நோட் பண்ணி வச்சேன். பொன்னிற நாகத்தை கனவு காண்பவள் பெருந்தோள் கொண்ட வீரனால் அணைக்கப்படுவாள் என்றாள் சமீசி. பேசாதே என்று சொல்லி முழங்கால் மடிப்பில் முகம் சேர்த்து உடல் ஒடுக்கி அமர்ந்தாள். என்னடி அக்கனவு என்றாள் சௌரபியை. நான் அஞ்சுகிறேன். இந்த பொற்துடியை பெருங்காட்டை தன்னுள் அடக்கிய விதை என்று நான் உணர்கிறேன். என் உடல் சதுப்பென இதை வாங்கி கொண்டுள்ளது. இது முளைத்து எழுந்து விரியும் என்றாள் வர்க்கை. அவ்வண்ணமே ஆகட்டும், மட்கி இதற்கு உரமாகுவோம் என்றாள் அதை. இதோட அடுத்த லைனை சேர்த்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். சற்று நேரம் கழித்து பெருமூச்சுடன், என்னை எது கொண்டு அழித்தாலும் சரி, இதன் உறவிலாது இனி வாழ்க்கை இல்லை எனக்கு. ஒன்று பிரிதொன்று என நீளும் முடிவற்ற காலம் கொண்ட நம்மால் இத்தகைய நிகழ்வுகளினூடாகவே அலையென ஒன்றை அறிய முடிகிறது. ரெண்டுத்துலேயும் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கான்செப்ட் சொல்லலாம். இங்மார் பர்க்மனோட போர்சனாங்கிற படத்தில் பிபி ஆண்டர்சன் சொல்லுவா, வாழ்நாள் முழுக்க எதையாவது ஒன்றுத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கே, அது எல்லாருக்கும் அமையாது, அமைஞ்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அவள் லிவ் உல்மனோட ஒரு நர்ஸாக போவா அந்த பர்சன் அந்த ஐலாண்ட், அது ஃபரோ ஐலாண்ட் நினைக்கிறேன். அவள் கடைசி காலத்தில் வாழ்ந்த பர்க்மன் கடைசி காலத்தில் வாழ்ந்த ஐலாண்டை தான் அதை படம் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ பிபி ஆண்டர்சன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எது ஒன்றை பிடிச்சி தொங்குறது இருக்குல்ல, நல்லது பண்ணுறது, பெரியவங்களுக்கு உதவி செய்கிறது, நாட்டுக்கு சேவை செய்கிறது, கல்வியில் ஏதாவது பெரிய முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் மட்டும்தான் வந்து நோபல் பர்பஸ், நோபல் இன்டென்ஷன்லாம் சொல்லுவாங்க. பட் இஃப் சம்மன் இஸ் ஸோ அட்ராக்டட், அவங்களுடைய இயல்பிலேயே பிஸ்னஸ் செஞ்சு பெரும்பணம் படைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்குது, அதுக்கான ஆற்றல் தான் உங்களுக்கு இருக்குது, அதுக்கான போதிய லைக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ் இஃப் தே ஹேவ் இட், why is it not a correct thing or why is it a bad thing? நம்ம வில்லனைஸ் பண்ணி வைக்கிறோம்ல, சில இன்டென்ஷன்ஸ் பின்னாடி போகக்கூடாது, சில விஷயங்களுக்கு பின்னாடி போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இயல்பி அப்படி இருக்கிற கூடிய ஆட்களுக்கு என்னதான் பண்ணுவாங்க, ரைட்? எனக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு லைக் அவள் பயப்படுறாள், வர்க்கை வந்து ஒரு கனவு வந்து அவள் பயப்படுறாள், இது ஒரு விதை, இது விரியம், ஒரு பெருங்காடு அளவுக்கு விரியம், நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் அப்படிங்கிறப்போ லதை சொல்கிறாள், அவ்வண்ணமே ஆகட்டும், மட்கி இதற்கு உரமாகுவோம். ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்கு பின்னாடி தூங்கிக்கிட்டு அதனால அழிந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய விளைவுக்கு இது பின்னாடி ரொம்ப பின்னாடி அந்த முனிவருடைய சாப்டர் வர்றப்போ ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகும். நம்மளுடைய விளைவு எதுன்னு உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இயல்பான விளைவு, ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான விளைவு, நான் அப்படி தான் சொல்லுவேன் அது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரியலைசேஷன் வந்துடும், இட்ஸ் ஜஸ்ட் உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தால் வேஸ்ட்டு. ஒரு ஐடியாவை பிடிச்சிக்கிட்டா, ஒரு ஐடியாலஜியை பிடிச்சிக்கிட்டா, ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த ஈர்ப்பு ரொம்ப ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கான ஈர்ப்பா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஈர்ப்பு அமைந்து அது எதுவாக வேணாம்னு இருக்கட்டும், பணம் படைக்கிறதாகட்டும், இல்லை அதிகாரத்தை நோக்கி போகிறதாகட்டும், இல்லை இந்த பக்கம் போனோம்னா லைக் சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், கல்வி கற்றுக் கொடுக்கறதாகட்டும், இல்லை இலக்கியம் படைக்கிறதாகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஜெயமோகன் சொல்ல தண்டாரம் சொல்கிற மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை நோக்கி அதை கண்டு கொண்டு அதை நோக்கி போகிறது இருக்குல்ல, அதுக்கு கடைசியில் நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம தலையே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்துக்காக, கலைக்காக. இந்த கலைக்காக நம்ம தலையை வச்சா அழிய நம்மளுக்கு அந்த கலை வேறு எதுவும் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த தலையை கொடுத்து நம்ம இறந்தாலும் சரி, நம்ம மக்கி மண்ணானாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்குவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. சம்பவம் லைக் இது ஒரு நமக்குள்ளே இருக்கக்குள்ள இந்த கண்டிஷனிங்கை ஜேகே சொல்கிற மாதிரி இந்த கண்டிஷனிங் எல்லாத்தையும் விளக்கிட்டு ரொம்ப ரொம்ப பியூராக நம்மளை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் இந்த லைனும் வருது, என்னை எது கொண்டழித்தாலும் சரி, இதன் உறவிலாது இனி வாழ்க்கை இல்லை எனக்கு. ஒன்று பிரிதொன்றி என நீளும் முடிவற்ற காலம் கொண்ட நம்ம அழைத்தகைய நிகழ்வுகளினூடாக அலையென ஒன்றை அறிய முடிகிறது. ஸோ த பர்பஸ்
ஆர் த மீனிங் ஆஃப் லைஃப் இல்லைங்கும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கை ஒரு சிங்கிள் சரடால் இணைக்கப்படவே படாது. ஒரு நாள் மற்றொரு நாள் பெரிய வித்தியாசமின்றி, பெரிய தொடர்பின்றி, அப்படியே தேமேன்னு ரொம்ப ரொம்ப சோகையாக அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ஒரு லைனை கண்டுபிடிக்கணும், ஒரு த்ரெட்டை கண்டுபிடிக்கணும். ஒட்டுமொத்த வாழ்க்கையை இணைக்கக்கூடிய அந்த ஒரு த்ரெட் என்ன, அதுதான் நம்ம பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த பர்பஸை இவ சொல்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெரிய பெரிய ஃபிலாசபி, ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. லைக் ஒன்று பிரிதொன்று என நீளும் முடிவற்ற காலம் கொண்ட நம்மால் இத்தகைய நிகழ்வுகளினூடாகவே அலையன ஒன்றை அறிய முடிகிறது. ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். லைக் த டேர்னிங் பாயிண்ட் which like gives us the purpose of life or our life. அது நம்மளுடைய லைஃப்க்குன்னு ஒரு பர்பஸ், அது நம்மளுக்கு மட்டுமே உண்டான ஒரு பர்பஸாக மட்டும்தான் இருக்க முடியும்ல. அப்படி பொன்னொளிர் நாடெங்கும் பறந்தும் புணர்ந்தும் இசைத்தும் இனித்தும் ஏய்ந்தும் குறையா பேரின்பத்தில் திளைத்திருந்த தேவர்களின் முகங்களை நோக்கியபடி கடந்து சென்றான். விழைவின் துயரின் இன்பத்தின் அளவு வேறுபாடுகளாலேயே முகங்கள் ஒன்று பெரிதென ஆகின்றன. காற்றின் குளிரின் அளவின் ஆடலால் மழைத்துளிகள் ஒன்று பெரிதொன்றில்லாது ஆவது போல தேவர் உலகில் ஒவ்வொன்றும் முற்றிலும் நிகர் என்பதால் முகங்கள் அனைத்தும் ஒன்றே. ஒரு முகம் தன்னை ஆடி பரப்புகளில் பெருக்கிக் கொண்டதைப் போல முடிவிலாது ஒரு முகமே வந்து வழிகாட்டி திரும்புவது போல. 2 இடங்கள் வருது ஆக்சுவலா. ஒன்று, இந்திர உலகத்தில் இந்த மாதிரியான லைக் ரொம்ப 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 ஒரு தன்னிறைவு அடைந்த இந்த பொன் பின்னாடி பொருள் பின்னாடி போகாத அங்கே இருக்கக்கூடிய முகங்கள் எப்படி இருக்குது அங்கே நிறைய. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே குபேரனும் சரி இந்த இந்திரனும் சரி செஸ் விளையாடும் பொழுது, இந்த காய் விளையாடும் பொழுது இது ஏதோ சொல்கிறாங்க நிகர் நிலையில் இருக்கணும். அப்படி யாராவது ஒருத்தர் வென்றுட்டாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சமநிலை குலையப்பட்டிருக்கு, சமநிலை அகற்றப்பட்டிருக்கு, சமநிலை ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போய் தேடுறாங்க. இந்த ஐவரை தான் போய் தேடுறாங்க. ஃபஸ்ட்டு தன்னுடைய முழுமையை நோக்கி போகாத ஒரு பொருளை நோக்கி விளைவு கொண்ட இந்த ஐவரை கண்டுபிடிச்சி இந்திரன் நீ வேற ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு குபேரனோட உலகத்துக்குள்ள அழகாபுரியில் போட்டு போடுறாங்க. இங்கே அதே மாதிரி குபேரன் என்னுடைய உலகத்தில் எல்லாரும் இப்படி தான் இருக்கணும், ஆனால் யாரோ ஒருத்தங்க பொருளின்றி லைக் பொருளின் மீது விளைவின்றி வேறு ஒரு பர்பஸோடு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவன் கண்டுபிடிக்கிறான் அதே 5 பேரை. ஸோ இதை படித்தா தான் ரொம்ப ஒன்ஸ்டாக புரியும். பட் சேம் கான்செப்ட் சம்ஹவ் த்ரூ அ சேம் கேம் தேர் ட்ரைங் டு ஐடென்டிஃபை லைக் தீஸ் 5 விமன், ரைட்? இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மிகப்பெரிய பேரால் உண்மையிலே ஒரு பிளாஸ்டிக் ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஒரே மாதிரி விளைவு கொண்ட மனதில் எந்த அளவுக்கு ஒரு விளைவின் துயரின் இன்பத்தின் அளவு வேறுபாடுகளாலேயே முகங்கள் ஒன்று பிரிதென ஆகின்றன. இவன் தான் வச்ச சேம் சோகம், வெவ்வேறு டிசையர்கள், வெவ்வேறு சோகங்கள், வெவ்வேறு துயரங்கள், இல்லை வெவ்வேறு இன்பங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஃபேஸஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் that's forming a very very unique thing to each and every individual. அது ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். நான் அது தியரட்டிக்கலாக தான் புரிஞ்சுக்க பார்க்குறேன். அனைவருமே ஒற்றை மனநிலையோட, ஒற்றை முழு மனதோட, ஒரு நிறைவோட இருக்கும் பொழுது ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் வித்தியாசமே இருக்காது. இங்கே சொல்கிறது போல் ஒரு முகம் தன்னை ஆடி பரப்புகளில் பெருக்கி கொண்டதை போல் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகமும் தெரியும். ஏன்னா அது துயரம் இல்லை, விளைவு இல்லை, எல்லாம் ஒரே ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு முகங்கள். நான் பல சமயங்களில் யோசிச்சு பார்ப்பேன், ஒரு இடத்துலேருந்தே ஒரு நாட்டிலேருந்து ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளில வரக்கூடிய ஒரு மக்களை பற்றின ஒரு பொதுவான குணச்சித்திரம் இருக்கும்ல. ஸோ இவங்கன்னா எப்படி தான் அந்த குணாம்சங்களை நாம் ரொம்ப 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 ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருப்போம், லைக் இப்போ பொதுவாக்கி வச்சுருப்போம். அந்த பொதுத்தன்மையிலிருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நாட்டிலேருந்து வந்தால், ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வந்தால் அப்படிங்கும் பொழுதே அந்த ஃபேஸை நம்ம கொடுத்துருவோம், அந்த ஒரு குணாம்சத்தை நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுலேருந்து பிரிக்கிறது அந்த இண்டிவிஜுவலோட குணம், அந்த இண்டிவிஜுவலோட துயரங்கள், அந்த இண்டிவிஜுவலோட விளைவுகள் தான். அப்படிங்கிறது ரொம்ப அழகான கான்செப்டாக இருந்தது. பட் தட்ஸ் த மேஜர் திங். பின்பு தோழியரின் கைப்பற்றி பொன் என்பது ஓர் வெறும் உலோகம், அதை எப்படி மறந்தோம் என்றால் உலோகம் தன்னுள் தானே அமைதி கொண்டது, பெரிதனைத்தையும் தன் பரப்பில் எதிரொலித்து மறுதளித்து உள்ளே தனித்து குளிர்ந்திருப்பது. எத்தனை ஓசையற்றவை இவ்வுலோகங்கள் லதை ஆயிரம் பொன் உலோகங்களில் பேரழகு கொண்டதல்லவா என்றார். இரக்கமின்மை முழுமை அடையும் போது அது பேரழகு கொண்டதாக ஆகிறது என்றால் வர்க்கை.
ஓ மை காட், இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது அந்த கடைசியில் என்ன, இரக்கமின்மை முழுமை அடையும் போது அது பேரழகு கொண்டதாக ஆகிறது. சம்வேர் லைக் இந்த லைன் நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இஸ் தட் த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு டைரானிக்கலான இல்லை ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஒரு இரக்கமற்ற குணம் கொண்ட சில லீடர்ஸை பார்ப்போம். அது நமக்குள்ளே இருக்க ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, சம்ஹவ் அவங்க செய்யக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமான நேச்சர்னால அவங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்கள்லையும் அந்த பிரேவ்னஸ்னாலே ஏதோ சம்திங் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்மளால் முடியாத எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை மற்றவங்க செய்யும்போது நம்ம பார்த்து மலைச்சு நிற்போம்ல, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் இங்கே வருதுன்னு நான் நம்புகிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கோம், அந்த எக்ஸ்ட்ரீம் ஆஸ்பெக்ட் தான் நாம் வந்து விரும்புகிறோமோ அதில் தான் ஒரு பேரழகு இருக்குதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதோட பியூட்டி, ஹவு த பியூட்டினஸ் கம்ஸ்ன்னு தெரில. பட் ஆனால் ஒவ்வொருடைய எக்ஸ்ட்ரீமோட செயல்கள்லையும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த தனித்துவத்தை இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் செயல்கள்னாலேயே சில எளிய மனிதர்களால் 99% நிரம்பி இருக்கக்கூடிய சாதாரணர்கள்னாலேயே லைக் அந்த ஒரு பியூட்டி ஆர் அந்த தனித்துவம் நினச்சி நிற்கிறது நம்புகிறேன். ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை செய்யும் பொழுது, எக்ஸ்ட்ரீமான ஆள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரீமாக தானே இருக்கும். உதாரணத்துக்கு எலான் மஸ்க், ட்ரம்ப்பு, இல்லை லைக் பிற்காலத்துக்கு போனோம்னா ஹிட்லர் மாதிரியான ஆட்கள்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமிஸ்டாக அவ்வளோ மின்மையோட நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடியது பியூட்டியா இல்லை ஒரு கன்விக்ஷன்னால் வரக்கூடிய ஒரு ஈர்ப்பா? அவங்க செய்யக்கூடிய அத்தனை மோசமான இரக்கமற்ற, நமக்கு கொஞ்சமும் ஒத்துழைக்காத, நம்ம மனசில் கூட நினைத்திராத சில விஷயங்களை செய்யும் பொழுது சிலர் அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணுறதும் அவங்கள மாதிரி ஆக ஆஸ்பயர் பண்ணுறதும் நடக்கக்கூடியதானோ. அந்த காலத்து ஜெர்மன்ஸ் ஹிட்லரை வந்து போற்றி புகழ்ந்து அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் சப்போர்ட் பண்ண, அட்லீஸ்ட் மனதளவிலேயாவது சப்போர்ட் பண்ண அத்தனை ஜெர்மானிகளையும் நம்ம ஒரு கொஷின் கேட்கணும் இல்லையா? இதே கொஷின் தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இரக்கவன்மை முழுமை அடையும் போது அது பேரழகு கொண்டதாக ஆகிறது. அப்படிங்க அந்த ஒரு லைன் எடுத்து வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே அந்த உலோகத்துக்கும் பொண்ணுக்கும் பொருத்தி பார்க்கலாம். இது என்னதான் இந்த இடத்துல கரெக்டாக பொருந்தி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணி ஹியூமனைஸ் பண்ணி இது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். எங்கு வாழ்கிறீர்களோ அங்குள்ளவற்றால் நிறைவரும் விளைவுகளே உண்மையானவை. இங்கு நீங்கள் கொண்டுள்ள விளைவு பொன்னால் நிரப்பப்படாதது என்பதனால் பொருந்தா இருப்பு கொண்டீர். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். எகைன் அண்ட் அகைன் கனெக்டட் டு சேசிங் பிஹைண்ட் அ பர்டிகுலர் ஆம்பிஷன். நாம் என்ன ஆஸ்பயர் பண்ணுறோமோ அதுவாக ஆறத்துக்கு நம்ம தலையை கொடுக்கறது இருக்குல்ல, கிட்டத்தட்ட சிமிலர் லைன் ஆஃப் தாட்டில், சிமிலர் லைன் ஆஃப் ஐடியாவில் தான் இந்த ஐடியாவும் சொல்லப்படுது நினைக்கிறேன். எங்கே வாழ்கிறோ அங்குள்ளவற்றால் நிறைவரும் விளைவுகளை உண்மையானவை. இப்போ நான் கார்பரேட்டுக்கு போனேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து என்னுடைய கோலிக் ஒருத்தருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. ஒரு 40/40 ஒரு அனாலிட்டிக்ஸ் இந்தியா மேகசின்ங்கிற ஒரு அவார்டு. நான் வெளில வந்து எனக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, எந்த ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனும் கொடுத்ததில்ல, ஒரு மிகப்பெரிய பொறாமை எண்ணத்தையும் கொடுத்ததில்ல. நான் வெளில வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த விருது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விருது மேலே ஏன் நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிபேட் பண்ணி, கிட்டத்தட்ட நான் அந்த டிபேட்டில் நான் அவனை வின் பண்ணிட்டேன். அது ஒரு சின்ன ஒரு ஈகோ கிக் இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனால் நான் வந்துட்டு சொன்னது அதுதான், என்னுடைய பர்சனல் ஐடியாலஜிஸ், என்னுடைய பர்சனல் நம்பிக்கைகள் வேறு. என்னுடைய சுச்சுவேஷனில் நான் சில ரியலைசேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கும் பொழுது இந்த ஐடியாவை நான் ஓப்பனாக விமர்சனம்லாம் பண்ண மாட்டேன். நாளைக்கே இந்த விருதுக்காக என்னுடைய டீம்மேட் ஒருத்தன், எனக்காக இல்லை, என்னுடைய டீம்மேட் ஒருத்தனுக்காக நான் போய் பிச் பண்ணணும் அப்படின்னாலும் நான் பிச் பண்ணுவேன். ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அவார்டுக்காக என்னுடைய 2 டீம்மேட்ஸ் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் போய் பிச் பண்ணி, என்னதான் அது மேலே எனக்கு சுத்தமாக மதிப்பில்லை அப்படின்னாலும் அவங்களுக்காக நான் போய் பிச் பண்ணி 2 அவார்டை வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு ஒட்டக்கூடிய ஒரு நேச்சர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கு வாழ்கிறீர்களோ அங்குள்ளவற்றால் நிறைவரும் விளைவுகளே உண்மையானவை. அது ஒரு மாதிரி உள்ள இழுத்துரும்னு நான் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு சாதாரணமாக கள்ளங்கபடமற்ற ஒரு சாதாரண ஒரு Tier 2 Tier 3 சிட்டிலேருந்து போகக்கூடிய ஒருத்தன் ஒரு பெங்களூர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நகருக்கு வரும்பொழுது, மாநகரத்துக்கு வரும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் சேரும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய
சில லைக் பிம்பங்களை, மிகப்பெரிய உதாரணங்களை, ஆதர்சங்களை பார்க்கும் பொழுது லைக் அவங்க வேறு சில அயல்நாட்டு ஆதர்சங்களை எடுத்து அவங்க கம்பெனியில் ஒட்டி வைக்கிறதாகட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், இது மாதிரி மிகப்பெரிய ஜெஃப் பெசோஸ் ஆகட்டும், இது மாதிரியான ஆட்கள்னால ஒவ்வொருத்தரும் ஏதோ அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தே ஆர் ட்ரிவன் டுவர்ட்ஸ் சேம் ஆம்பிஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். And somehow that environment will suck them into that particular ambition. இல்லைன்னா பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னோடய ஆர்கனைசேஷனில் நான் வேலை செஞ்ச பல ஆர்கனைசேஷனில் அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ இங்கு தான் வாழ்கிற, இங்குள்ள சாதனைகள்னால நீ நிறைவுறணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சப்கான்ஷியஸாக உள்ள புகுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய, அது காம்படிஷன் வழியாகவும் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பர்சனல் கேர் அப்படிங்கிற ஒரு கனிவோட போர்வையோடு வர்றதாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அதுக்குள்ளே கால் வந்துருச்சு. பட் ஆனால் அந்த என்னோடக்கு அது சக் பண்ணுதில்ல. ஸோ யூ கான் பி எனிஒன் எல்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பட் கூல். அக்காட்டினூடாக விழித்துழாவி அவர்கள் நடந்தனர். ஒளி கொண்டிருந்தன மரக்கிளைகள், பளபளத்தன இலைகள், சுடர்ந்தன மான் விழிகள், வெண் நெருப்பென அலைந்தன புறவிகளின் பிடரி மயிர்கள். ஏன்னா அந்த கடைசியில் எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தது, வெண் நெருப்பென அலைந்தன புறவிகளின் பிடரி மயிர்கள் அப்படிங்கிற அந்த அனலாஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மான் விழியொன்றை நோக்கி இவை ஒரு திசை நோக்கி நிலைத்துள்ளன என்றால் வருகை. இங்குள்ள விழிகள் அனைத்தும் அத்திசையை நோக்குகின்றன. ஆதலினால் அங்குள்ளார் அம்முனிவர். அவ்விழிகள் சுட்டிய திசை நோக்கி தென்றல் சுமந்த புகைச்சுருள்கள் என அவர்கள் சென்றனர். இந்த ஒரு உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அத்திசை நோக்கி தென்றல் சுமந்த புகைச்சுருள்கள் என அவர்கள் சென்றனர் அப்படிங்கிறது. இப்புவியில் தன் இயல்பான விழை ஒன்றை தொடர்ந்து வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இங்குள்ள அனைத்தும் நுகர்கனிகளும் விளையாட்டுப் பொருட்களும் தான். பாதையில் துணை வரும் தோழமைகள் அவை. ஆனால் தன்னை ஒருத்து தவநிலை கொண்டு இறையளித்த எல்லையை கடக்க உண்ணும் ஒருவர் தெய்வங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார். அவருக்கு இங்குள்ள அனைத்தும் எதிரிகள் என்றே ஆகும். விண்ணும் மண்ணும் அளிக்கும் அமுதங்கள் அனைத்தும் நஞ்சாகும் என்றார் நாரதர். எகெயின் அப்போ இந்த சாப்டர்ஸ் வழியா என்ன ஒரு கான்செப்ட் ஆர் என்ன ஒரு ஐடியா ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்படுது? நீ எதை விரும்புறியோ, உன்னுடைய விளைவு எதுவோ, அது பின்னாடி போகிறப்போ, நீ அந்த ஜேர்னியில் இருக்கிறப்ப எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஒரு விளையாட்டு பொருட்கள் மாதிரி எடுத்துக்கிட்டு நீ ஜாலியாக அதை கடந்து போயிடுவேன். ஆனால் தன்னை ஒருத்து எல்லா நேச்சுரல் டிசைரையும் எல்லா விளைவுகளையும் அடக்கி ஒடுக்கி ஒரு தவ நிலையில் இருக்கக்கூடிய முனிவருக்கு உலகமே எதிரி. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான டிபேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் ஒன் சைடு த டிபேட் கேன் ஹேப்பன் பிட்வீன் தீஸ் டூ. ரொம்ப ரொம்ப இயல்பான விளைவை உணர்ந்து அது பின்னாடி ஒரு லாங் ஸ்டாண்டிங் விளைவுன்னு வச்சுப்போமே, ஒரு பேருக்கு. சும்மா விளைவுங்கிறது ஒரு சாதாரண சிற்றின்பமாக கூட இருக்கலாம் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போகிற விளைவாக கூட இருக்கலாம். அப்படி மாறிக்கிட்டே இருந்தால் அதுக்கான பர்பஸும் இருக்காது. வாழ்நாள் முழுக்க பிபி ஆண்டர்சன் சொல்கிற மாதிரி வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியும்னு தெரிஞ்சால் அந்த ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாரலி எத்திக்கலி கரெக்டாக இல்லை இன்கரெக்டாக அப்படிங்கிற கொஷின் கூட எழ தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு விளைவை பற்றி தான் இங்கே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நாரதர். அது தாண்டி இல்லை, இதுதான், இது பின்னாடி தான் நான் போவேன், இதற்கான அத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், என்னுடைய இயல்பு அனைத்தும் இயற்கை நிலைப்படுத்த எல்லாத்தையும் நான் வந்து அறைகோவல் விடுறேன். நான் காலைல எழுந்திருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டம், காலைல எழுந்து எப்படியாவது எழுந்திரிச்சு நான் ஏதாவது பண்ணுறேன், அது என்னோடய இயல்பு இல்லை, ஆனால் அதை பண்ணுவேன். ஓகே, இலக்கியத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கணுங்கிறது என்னோடய இயல்பு இல்லை, ஆனால் அதையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய இயல்பையே ரொம்ப ரொம்ப கடினமாக மாற்றிக்கிட்டு ஒரு தவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர். இது 2 ஆப்போசிட். இங்கே இருக்கக்கூடிய ஐவர், இங்கே இருக்கக்கூடிய முனிவர், இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 34 சாப்டர்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டிபேட் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ லைக் வெதர் விச் பாத் டு சூஸ். ஆக்சுவலாக இந்த பாத் வழியாக போகலான்னு பார்த்தா நம்மளோட இலக்கை வந்து மாறிட்டு இருக்கோம். நம்மளோட விளைவை மட்டும் தேடி போகிறோம் அப்படின்னா, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நம்ம நொந்து கொள்ளக்கூடிய, இல்லை பிற்காலத்தில் இதையா நம்ம சேஸ் பண்ணிட்டு இருந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா இங்கே வந்து பொன் பின்னாடி போகக்கூடிய அந்த 5 பேர் நடுலே மாறிடுறாங்க. இது வெறும் உலோகம், ஒரு சஃபகேட்டிங்கான ஒரு உலோகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கண்டடைதல் உங்களுக்கு வருது.
ஸோ அதே நேரத்தில் அந்த முனிவருடைய உலகத்தை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தவ நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புறக்கணித்து ரொம்ப ரொம்ப கடினமாக தன்னையே மாற்றிக்கொண்டு இந்த ஒரு நிலைக்கு தன்னை தள்ளிக்கக்கூடிய ஒரு முனிவர். ரெண்டு பாத்துமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பான பாத்து. ரெண்டு பாத்துமே லைக் மீனிங்லெஸ்ஸாக தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. எந்த ரெண்டு பாத்துலையுமே எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ எவ்வளோதான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கணும் இந்த முனிவர் மாதிரி எல்லாத்தையும் இழந்து. நிறைய இடங்களில் ஒருத்தர் சொல்லுவார், 1000 மழைப்புகளால் தூண்ட பெற்றவர் அப்படிங்கிற நிறையா சொல்லுவார். ஐ திங்க் லைக் இட்ஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் இன் லைக் 33rd சாப்டர். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு ரெண்டு அப்போசிங் பாயிண்ட் ஆஃப் ஐடியாஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அண்ட் கான்வர்சேஷன் தான் இனியும் வரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்க முதலையாக மாறிட்டாங்க. ஏன்னா முனிவர் லைக் ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். சாபம் கொடுத்து நீங்கள் முனிவர் 5 முதலையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அங்கே தான் அர்ஜுனன் வரான். ஸோ அர்ஜுனன் கோயிங் டு மீட் ஆல் தீஸ் 5 women and then he is going to have a big answer for them to go into the இந்திர உலகம் again அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். பார்ப்போம்.